வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான எ வியூ டு கில் ஃபார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அல்ல பர்டிகுலரா ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல லியோன்ற ஒரு பெரியவர் தான் இருக்காரு. இந்த பெரியவருக்கு நெஞ்சு பயங்கரமா வலிக்குது. அதுக்கான டேப்லெட்டை போடலாம் அப்படின்ற மாதிரி தேடி அந்த டேப்லெட் எடுக்கிறாரு. பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள எந்த டேப்லெட்டும் இல்ல. யாரோ வேணும்ட்டே டேப்லெட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் இவருக்கு எதிர வந்து நிக்கிறாரு. அவர் யாரு என்ன நமக்கு தெரியல. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு லியோ கேக்குறாரு. இதே இடத்துல லியோவோட உயிரும் போயிருது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு மோலி அப்படின்றது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களோட கார் எடுக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா இவங்க கார் டேமேஜ் ஆயிருக்கு. வண்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது வேற யாரோ வண்டி இடிச்சிருக்காங்க போல. இத பாக்குற இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இது வேற எவ்வளவு செலவு வைக்க போதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஹஸ்பண்ட் பேரு சார்லி அப்படின்றது. கார் டேமேஜ் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பினான்சியலா இவங்க ரெண்டு பேருமே டைட்டான நிலைமையில தான் இருக்காங்க. பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அப்பா யாருன்றது தெரியாது. அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைட்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது சார்ந்துதான் யாரோ ஒருத்தர் போன்ல பேசியிருக்காரு. என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்த மாதிரி அந்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர்கிட்ட என்னோட அப்பாவை பாத்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சாரி மேடம், 3 வாரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா லியோ இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுமே இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. இவர் முதல்ல ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரு, அந்த சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. உங்களை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல. உயிர்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலியமா தான் உங்களை ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சீக்கிரமே நீங்க அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய ஷாக்கா இருக்கு. இத பத்தி பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க இருக்காங்கல்ல, அந்த ஏரியா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் அந்த ஏரியாவோட பேரை சொல்லிட்டாங்க. பசங்க வேகமா நெட்ல தேடி பாக்குறாங்க. அது ரொம்ப பெரிய ஏரியான்னு தெரிய வருது. இந்த இடத்துக்கு போக போறோமா, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணுமான்னு கேக்குறாங்க. என்ன இப்படி கேக்குற, நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த கரியர் சுத்தமா பிடிக்கல. நமக்கு பிடிச்ச விஷயத்த அந்த காசை வச்சு பண்ணலாம், சந்தோஷமா போலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு வழியா இவங்களும் டிராவல் பண்ணி அந்த ஏரியாக்கு வந்துடுறாங்க. இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீடும் ரொம்ப பெருசா இருக்கு. அதுலயும் இவங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இவங்க சந்தோஷமா அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்து வீட்டு லேடியை நமக்கு காட்டுறாங்க. அவங்க பேரு ஜூலி அப்படின்றது. ஜூலி நடந்து போகும்போது இவங்களும் ஆயெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஜூலி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க. இவங்க ஆய் காட்டினதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் இவங்களை பிக்கப் பண்றதுக்காக ரெபேக்கான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கம்யூனிட்டியில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்ல, அதெல்லாம் கிளியர் பண்றதுதான் ரெபேக்காவோட வேலையா இருக்கும். வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெபேக்காவும் கூட்டு போறாங்க. இப்போ ஒவ்வொரு ரூமையும் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வர போறாங்கன்னு தெரிஞ்சு ரெபேக்கா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட போட்டோவை அழகா ஃப்ரேம் பண்ணி தராங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் ஒரு லேடி இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் இந்த இடத்துல வேலை எல்லாம் பார்க்க போறாங்கன்னு ரெபேக்கா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்ல, நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இது ரொம்ப பெரிய வீடு, ஒன்னாலேயே எல்லா வேலையும் எப்படி செய்ய முடியும், அதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மேற்கொண்டு ரெபேக்கா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ரூமாயும் இவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களோட அப்பாவை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, என்னோட அப்பாவை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது உங்களோட அப்பாவே உங்களுக்கு தெரியாதா, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ரெபேக்கா ஷாக்க வராங்க. என் அப்பா என்னோட அம்மா கூட சில மாசம் தான் பழகி இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. என்னோட அம்மா என்ன பெத்து எடுத்ததுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. நான் அனாதையா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சோகமா சொல்றதுனால ரெபேக்காவும் ஆறுதல் சொல்றாங்க. லியோ சாரும் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. நான் கூட 2-3 வாட்டி தான் அவரை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மேற்கொண்டு வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ரத்தத்துல சவத்துல யாரோ எழுதி வச்சிருக்காங்க. நீங்க இந்த இடத்த சேர்ந்தவங்க இல்ல, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. இத பாக்குற இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இது யாரோட வேலையா இருக்கும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரெபேக்கா கிட்ட கேக்குறாங்க. யாரோட வேலையா இருக்கும்னு எனக்கு டவுட் இருக்கு, ஆனா உறுதியா சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாங்க. யாரோட வேலைன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா டயானா தான் இப்படி பண்ணிருப்பாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி தான் லியோ டயானான்ற அவரோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிருப்பாரு. அவங்க பேர்ல எந்த சொத்தும் எழுதி வச்சிருக்க மாட்டாரு. எல்லா சொத்தையும் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. இந்த கோவத்துல அவங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்த முத நாளே இப்படி ஆயிடுச்சுல, அதனால இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. பொண்ணு இதை பார்த்து லைட்டா பயந்துருப்பா. இப்ப அம்மா பக்கத்துல வந்து அந்த பொண்ணை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க.
நீயும் தம்பியும் சேர்ந்த மாதிரி கடையில போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி பொண்ணும் தம்பியை கூப்பிட்டு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறா. பக்கத்துல இருக்க ஒரு கஃபேக்கு தான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வராங்க. அந்த கஃபேல வச்சு இந்த பொண்ணும் பீட்டர்னு ஒரு பையனை பாக்குறா. அந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். அதனால அந்த பையனையே கவனிச்சிட்டு இருக்கா. அந்த பையன் பார்த்தா அங்க இருந்து ஒரு பொருளை திருடிட்டு போறான். என்ன இவன் திருடிட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் நீ அதை நினைச்சு ஃபீல் பண்றியா, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணல, என் அப்பா கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் அப்பாவை பத்தி புரிஞ்சுக்க முடியலன்னு தான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருத்தர் படிக்கிற புக்கை வச்சு அவங்கள பத்தி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. உன் அப்பா படிக்கிற புக்கெல்லாம் பாப்போன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு புக்கை எடுத்து ஓபன் பண்றாரு. என்னைக்குமே உன்னை நேசிப்பேன் அப்படின்ற மாதிரி எஸ்ன்ற லெட்டரை எழுதியிருக்காரு. எஸ்ன்ற லெட்டர்ல உனக்கு ஏதாவது பேரை தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. என் அம்மாவோட பேரு சாரா தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அம்மாவை ஏன் அப்படி விட்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பல வாட்டி யோசிச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, உனக்கு எப்பவுமே கேலரி தொடங்கணும்ன்ற மாதிரி ஆசை இருந்தது இல்ல, இப்ப நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, இது மூலியமா அந்த கேலரி ஓபன் பண்ற வேலையை பார்ப்போம்னு சொல்றாரு. நைட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்க. ஈரனுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுனால கிச்சனுக்கு வராங்க. அப்பதான் கதவு திறந்திருக்கிறது தெரிய வருது. என்ன மெயின் டோர் திறந்திருக்கு, நம்ம லாக் பண்ண தானே செஞ்சோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை பொண்ணு திறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லன்ற மாதிரி கதவை சாத்துறாங்க. மறுநாள் காலையில ஈரன் குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இத பாக்குற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேகமா எடுத்து சாப்பிடறதுக்காக வரா. இது உனக்கு இல்ல, நீ பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடு, பக்கத்து வீட்டுல இருக்க லேடி கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புதுசா வந்தா ஏதாவது தருவாங்கல்ல, அந்த மாதிரி தரதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா ஜூலி செம்ம ஆட்டிடியூட் காட்டுறாங்க. இந்த பிஸ்கெட்லாம் எனக்கு பிடிக்காது, நான் காஸ்ட்லி பிஸ்கெட் தான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. மேற்கொண்டே இவங்களை மட்டன் தட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஈரினும் வேலையை பத்தி சொல்றாங்க. ஓஹோ, அந்த வேலையை தான் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. சரி, அப்பாவை பத்தியாவது கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அப்பாவை பத்தி கேக்குறாங்க. அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த லேடி கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஈரினும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கேலரிக்கு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ரெபேக்கா கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ரெபேக்கா இருக்காங்கல்ல, இவங்களை ஒரு இடத்த காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்த பாத்தினே இவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருது. இந்த இடத்த பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா சீக்கிரமா பேசிடலாம் அப்படின்ற மாதிரி ரெபேக்கா சொல்றாங்க. இங்க இருந்து எல்லாருமே கிளம்பலான்னு வெளியே வராங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. வந்த லேடி இருக்காங்கல்ல, ஓஹோ நீங்க தான் அந்த ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூடோட பேசுறாங்க. அப்புறம் தான் அவங்க டயானான்றது தெரிய வருது. அதாவது இறந்து போன நபரோட எக்ஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இவங்க தான் இந்த இடத்துல ஜிம் மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா காசு இல்லாததுனால இவங்க கையை விட்டு இந்த இடம் போயிருச்சு. உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, அதை வச்சு இந்த இடத்த புக் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஈரினும் பக்கத்துல இருக்க கஃபேக்கு வந்திருக்காங்க. அங்க கிரேஸ்ன்ற ஒரு லேடி இருக்காங்க. ஈரினை கவனிச்சோன்னா பக்கத்துல கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தானே புதுசா வந்ததுன்னு கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க ஒரு கிளப் இருக்கு, அங்கதான் நீங்க எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆக முடியும், அந்த கிளப்ல சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரினோ சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு ஜூலி வராங்க. ஜூலி கிரேசி கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. கிரேஸ் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட கிளப்ப பத்தி சொல்லிருக்கலாம்ல, கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் வருதுல்ல, அதுக்கு இவங்களையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா ஜூலி இவங்க எல்லாம் வேணான்னு அவாய்ட் பண்ற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. இவ வேணான்னு சொன்னதுக்காகவே நம்ம கண்டிப்பா போனோம் அப்படின்ற மாதிரி ஈரினோ முடிவு பண்ணிடுறாங்க. நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி எதிர இருக்க கிரேஸை பார்த்து சொல்றாங்க. கிரேஸும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி அந்த கிளப்ல மெம்பர் ஆகணும். இவங்கள மெம்பர் ஆகிறதுக்காக வந்துடுறாங்க. காசு உங்களுக்கு பிரச்சனை இல்ல, காசெல்லாம் ஈஸியா ரெடி பண்ணி இவங்க மெம்பர் ஆயிடுறாங்க. ஆனா இங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, நீங்க லியோவோட பொண்ணு தானேன்னு கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருந்தது, அதெல்லாம் நீங்க வந்தோன்னா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதனால அப்செட் ஆனவங்களும் இங்க இருந்து கோவமா கிளம்ப பாக்குறாங்க. பார்த்தா ரெபேக்கா அங்கதான் இருக்காங்க. இவங்களை உட்கார வச்சு பேசுறாங்க. எல்லாருமே ரொம்ப மோசமா பேசுறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஈரினும் ரெபேக்கா கிட்ட சொல்றாங்க. ரெபேக்கா என்ன சொல்றாங்கன்னா, பணக்காரங்க எல்லாருமே அப்படிதான், ஆனா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சீக்ரெட்லாம் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. ரெண்டு பேர் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வெளி உலகத்துக்காக மட்டும் தான் பேசுறாங்க, உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை, ரெண்டு பேருமே பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிளப்ல இருக்க ஒவ்வொருத்தரையா பாயிண்ட் பண்ணி அவங்களோட காசிப் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வரணும், டிசைனர் ஒருத்தவங்கள உங்களுக்கு சொல்றேன், நீங்க அவங்க மூலியமா ட்ரெஸ் டிசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க. ஈரின் தூங்கிட்டு இருக்கும் போது முழிப்பு வந்து எந்திரிச்சிடுறாங்க. இப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா கேஸ் எல்லாம் ஆன்ல இருக்கு. அதே மாதிரி கேஸ் லீக் வேற ஆயிட்டு இருக்கு. இவங்க வேகமா கேஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க. பொண்ணு நடுவுல யூஸ் பண்ணுவா, பொண்ணோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் பொண்ணு ரூமுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கேஸை யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்ட போலன்னு சொல்றாங்க. நான் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. நீ யூஸ் பண்ணலன்னா யார் யூஸ் பண்ணிருப்பா, நான் கண்டிப்பா ஆஃப் பண்ணது எனக்கு தெரியும், நீ தான் தெரியாம மறந்துருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி பொண்ணு இந்த இடத்துல கோவப்படுறா. அதனால இவங்களும் படுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்ச நாள் உங்க பொண்ணு நம்மள சாவடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
இன்னமும் பொண்ணு தான் ஆஃப் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு உறுதியா நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லிருப்பா. அப்ப யார் இந்த வேலையை பண்ணா நமக்கு தெரியல. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜூலி இருக்காங்கல்ல, நீ இந்த கலர் Dress தான் போடுறேன்னு தெரிஞ்சிருந்தனா நான் போட்டிருக்க மாட்டேன், எல்லாம் என்னோட நேரம் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து உள்ள நடந்து போறாங்க. இதுதான் எல்லாருக்கூடயும் பழகிறதுக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, நல்லா யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோ ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. மத்த பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணெல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ ஏழல அதை சொல்லிதான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பீட்டர்ன்ற பையன் வந்துடுறான். அவன் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறான். மத்த பொண்ணுங்களெல்லாம் இந்த இடத்துல கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி சொல்றாங்க. அது சரி, நீ பணக்காரன் தானே, எதுக்காக திருடுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஃபன்னுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜூலி ஏற்கனவே ஒரு நபர் கூட க்ளோஸா பேசிட்டு போனதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. அவர் தான் ஹஸ்பண்ட் போல அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. இப்ப ஜூலி வேற ஒரு நபர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்தவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் வரலையா, ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவர் சொல்லிட்டாரு. சாரி, அன்னைக்கு ஒரு நபர் கூட பேசிட்டு போனீங்கல்ல, அதுதான் ஹஸ்பண்ட் நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈரேன் சொல்லிட்டாங்க. ஈரேன் சொன்ன விஷயத்த சுத்தி இருக்க எல்லாருமே கேட்டுருவாங்க. ஓஹோ, ஜூலி அஃபேர்ல இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இதனால ஜூலிக்கும் இவருக்கும் அசிங்கமா போயிருது. ஐயோ சொதப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. ஈரினும் வேற யார்கிட்டயாவது பேசலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு கிரேஸ் இவங்களை மீட் பண்றாங்க. கிரேஸ் கிட்டே இவங்க நார்மலா பேசுறாங்க. இப்பதான் கிரேஸும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா லியோவோட லாயராவே இவங்க தான் இருந்திருப்பாங்க. லாயரா, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. 2 மாசம் முன்னாடி தான் லியோ பேசுறதுக்காக கூப்பிட்டாரு. அவ ரொம்ப மோசமானவ, அவளுக்கு என்னோட காசு தான் முக்கியம்ன்ற மாதிரி கோவமா பேசினது. அதுக்கப்புறம் தான் சாராவோட பொண்ணு பேர்ல இந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க பேர்ல எழுதினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் அவர் மீன் பண்ணது டயானாவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிரேஸ் சொல்றாங்க. இதை தாண்டி உங்க அப்பாவோட சாவுல ஒரு மர்மமும் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சில ஃபைல் எல்லாம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஜூலியும் டயானாவும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. டயானா இருக்காங்கல்ல, இவளெல்லாம் எதுக்காக இந்த கிளப்ல சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்க வேணான்ற மாதிரி ஈரினும் அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. வெளியே இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் இவங்களும் பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே கத்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஓடி வராங்க. கிரேசி எதையோ குடிச்சிருக்காங்க, தொண்டையில அடிச்சு அவங்க இறந்து போயிருக்காங்க. வந்து செக் பண்ண டாக்டரும் சோக்னால் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாடி எல்லாம் கொண்டு போயிருந்தாரு. ஆனா இந்த விஷயத்த சுத்தமா ஈரினால ஏத்துக்க முடியல. இத பத்தி எல்லாம் ரெபேக்கா கிட்ட சொல்றாங்க. அவங்க ஒரு ஃபைல தரதா சொன்னாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, யாரோ திட்டமிட்டு பண்ண மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கிரேஸ் சாவறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு டயானா மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி பொண்ணை காட்டுறாங்க. பொண்ணு இருக்காங்கல்ல, பீட்டர் கூட சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வச்சு ட்ரிங்க்லாம் பண்றாங்க. அப்பதான் பீட்டரோட முழு பேர் தெரியுது. அது மூலியமா டயானாவோட பையன் தான் இவருன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. நீ டயானாவோட பையனா, எதுக்காக இதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சொன்ன நீ பேசுறதுக்கு தயங்குவல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரினும் அப்பாவோட ரூம்ல வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் சாரான்ற மாதிரி பேர் போட்டு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. இவங்களும் வேகமா அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பாக்ஸ் எம்டியா இருக்கு. யாரோ திட்டமிட்டு இதுக்குள்ள இருக்கிறத தூக்கி இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பீட்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை வீட்டுல டிராப் பண்றதுக்காக வந்துடுறான். இவங்களுக்கும் பீட்டரை பிடிச்சிருக்கு. இப்ப பீட்டர் இவங்களை கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வீட்டுல இருந்து ஜூலி கவனிக்கிறாங்க. இத போட்டோ எடுத்து போன்ற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓனர் கிட்ட பேசிடலாம் அப்படின்ற மாதிரி ரெபேக்கா சொன்னாங்கல்ல, ஓனரை பார்த்து பேசுறதுக்காக தான் ஈரன் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜூலியோட ஹஸ்பண்ட் தான் ஓனரா இருப்பாரு. இவங்க தான் வாங்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு விக்கிற ஐடியா இல்ல அப்படின்ற மாதிரி இவர் வேகமா கிளம்பிடுறாரு. ஏன் இப்படி பண்றாரு, நான் அப்படி பேசினது தான் கோவமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அப்படி பேசிட்டீங்கல்ல, ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிட்டாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி ரெபேக்கா புரிய வைக்கிறாங்க. அப்பதான் ஈரனுக்கு போன் கால் வருது. பொண்ணு ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஸ்கூல் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொண்ணு எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. பார்த்தா கஃபேல உட்காந்து பீட்டர் கூட தான் பேசிட்டு இருக்கா. எதுக்காக ஸ்கூலுக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. இவ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்காக நடுவுல பேசுற, நான் என்னோட பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. முதல்ல கிளம்பு, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாங்க. பொண்ணுகிட்ட அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது தான் அது டயானாவோட பையன் தெரிய வருது. இது தெரிஞ்சோட இன்னும் கோவப்படுறாங்க. நம்ம வீட்டுல அந்த லேடி என்ன எழுதுனான்னு தெரியும்ல, அது தெரிஞ்ச எப்படி அந்த பையன் கிட்ட நீ பழகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இவங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது வேலைக்காரியும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க போய் மத்த வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. வேலைக்காரி அமைதியா வேலையை பார்க்கறதுக்கு போறாங்க. ஈரனும் நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு இருக்காங்க. அப்பதான் கராஜ்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா கார்ல இருக்க பெட்ரோலை யாரோ லீக் பண்ணி வச்சிருக்காங்க.
அதே மாதிரி சிகரெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கு. அதோட துகள் விழுந்தா எரியற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க சட்டுன்னு அந்த சிகரெட்டை கையில எடுத்துடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. இப்ப போலீஸ் கிட்ட எல்லாம் தகவலை கொடுத்து வர வச்சிடுறாங்க. வந்த போலீஸும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஃபோர்ஸ்ட் என்ட்ரி மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பத்திலாம் ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜூலி இந்த இடத்துக்கு வராங்க. நீங்க வந்ததுல இருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நாள் எங்களோட உயிரே போயிருக்கும், ஆனா உங்களுக்கு சத்தம் தான் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறாங்க. உன் கோவத்தெல்லாம் உன்னோட பொண்ணு கிட்ட போய் காட்டு, உன் பொண்ணு பண்ணிருக்க வேலையை பாரு அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. பீட்டர் ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் நீங்க பொண்ணு சொல்லியிருப்பாங்க. இதனால ஈரனும் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக கோவமா ரூம்க்கு வந்துடுறாங்க. நீ ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நீ மைனர் பொண்ணு, அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அட்வைஸ் பண்ணாதான் யாருக்கும் பிடிக்காதுல்ல. பொண்ணும் பதிலுக்கு கோவப்பட்டு திட்டிடுறா. என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தோமோ அன்னைக்கே நம்ம நிம்மதிலாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது கிரேஸோட ஆபீஸ்க்கு போய் அவங்களோட ஃபைலை எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க லா ஃபார்முக்கு வந்தவங்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க இருக்கவரும் வழிய சொல்லிடுறாரு. ஆனா இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போக மாட்டாங்க. அவங்க ஆபீஸ் ரூமை கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. லியோவோட சாவை போலீஸ் விசாரணை பண்ணிருப்பாங்கல்ல, அது சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட் தான் இருக்கு. ஆக்சுவலா போலீஸ் விசாரணை பண்ணிருப்பாங்க. டேப்லெட் எதுவுமே இல்லாம தான் அவர் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். அந்த டேப்லெட்ல ஒண்ணு மட்டும் சிங்க்லயும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ சிங்க்ல யாரோ வேணும்ட்டே டேப்லெட்டை கொட்டிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ்க்கு டவுட்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் போலீஸ் கேஸை முடிச்சிருக்காங்க. அது எப்படி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு டவுட் வருது. இத பத்தி மேற்கொண்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஒருத்திக்கு கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. மறுநாள் காலையில ரெபேக்காவை வீட்டுக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக போலீஸ் என்னோட அப்பாவோட கேஸை முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரெபேக்கா என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க எல்லாருமே பணக்காரங்க, எல்லாருக்குமே டார்க் சீக்ரெட்லாம் இருக்கும். போலீஸ் விசாரணை ரொம்ப நடந்ததுன்னா நிறைய டார்க் சீக்ரெட் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து அமுக்கி இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது வேலைக்காரி வரா. வேலைக்காரி வரும்போது மட்டும் பேச மாட்டாங்க. அவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் மேற்கொண்டு பேசுறாங்க. டயானாக்கு மோட்டிவ் இருக்குல்ல, டயானா கிட்ட விசாரணை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. டயானா அந்த சமயம் அவங்க பையன் கூட இருந்திருக்கிறதா சாட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பையன் கூட டயானாக்காக பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ டயானா மேலதான் டவுட்டா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அன்னைக்கு பொண்ணுக்கும் அம்மாக்கும் ஆர்குமெண்ட் வந்ததுல பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இப்பயும் பொண்ணு கொஞ்சம் கோவமா தான் இருக்கா. இவங்க இருக்காங்கல்ல, உன்னோட சேஃப்டிக்காக தான் அம்மா இப்பெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காலாம் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணுக்கே கஷ்டமாயிருது. சாரிமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹஸ்பண்ட் டீ கேட்டிருப்பாரு. ஈரினோ டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டீ பேக் எடுத்து கப்புல வச்சிடுறாங்க. அதே சமயம் அதோட கவர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் குப்பை தொட்டியை ஓபன் பண்ணி போடுறாங்க. அப்பன்னு பார்த்து வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. கொக்கோ கோலா மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு யாரோ கப்பை போட்டு வச்சிருக்காங்க. இந்த கப்பை இங்க வந்து யார் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தவங்க இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டோ டீயை ஊத்தி குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சட்டுன்னு அவர்கிட்ட இருந்து கிளாஸை புடிங்கிடுறாங்க. சிங்க்ல போட்டுறாங்க. ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இதுல ஏதோ கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வாட்டி நான் குப்பை தொட்டியை ஓபன் பண்ணும் போது அந்த பவுடர் இல்ல, இப்ப இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. உடம்ப அஃபெக்ட் பண்ற பவுடரை கலந்திருக்காங்கல்ல, அதனால இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. போலீஸும் செக் பண்ணி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டியும் ஃபோர்ஸ்ட் என்ட்ரி இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கண்டிப்பா யாரோ வீட்டுக்குள்ள வந்து நம்மள சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இதை ஏன் போலீஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ஃபீலிங்கா பேசுறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோ சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஈரினோ பையன் கூட சேர்ந்த மாதிரி டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஜூலி இந்த இடத்துக்கு வராங்க. எதுக்காக ரோட் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, இத முதல்ல அலைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போக பாக்குறாங்க. ஆனா ஈரினி உங்களை நிறுத்தி பேசுறாங்க. உங்களுக்கும் எனக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஜூலி எதனால கோவப்படுறாங்கன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லியோக்கு உங்க ஃப்ரெண்ட் இல்ல, லியோ ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாரு. அப்பதான் பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்கல, அந்த பொண்ணை தேடி போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் தேடி பொண்ணையும் கண்டுபிடிச்சிருவாரு. பொண்ணை கண்டுபிடிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவ ரொம்ப ஆபத்தானவ, அவளுக்கு என்னோட காசு மேல மட்டும்தான் ஆசைன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ஃபீலிங்கா பேசியிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒன்ன பார்த்தா எனக்கு கோவம் வரதா, அதனாலதான் கோவப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜூலி சொல்றாங்க. நம்ம கூட தான் அப்பா பேசினதே கிடையாது, அப்புறம் பொண்ணுன்னு யாரை மீன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதை பத்திலாம் ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்றாங்க. ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நான் அவரோட பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது கிடைக்குதா தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து தேடுறாங்க. பார்த்தா ஒரு சீக்ரெட் டிராயர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கன் இருக்கு. என்ன கன்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் பயந்து அந்த கன்னை அங்கேயே வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. ஒரு அனாதை ஆசிரமத்துக்கிட்ட பொண்ணு சம்பந்தமா பேசியிருக்காருன்னு தெரிய வருது. நீ அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவளா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. நான் வளர்ந்தது வேற ஆசிரமம், கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் அவரோட பொண்ணு கிடையாது, வேற யாரோ தான் பொண்ணு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
சரி நம்ம லாயருக்கு கால் பண்ணி பேசிப்பாருன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கால் பண்ணி பேசி பாக்குறாங்க. சாராவோட பொண்ணுக்கு தான் இந்த சொத்து போகணுன்ற மாதிரி அவர் எழுதியிருந்தாரு. நீங்க தான் அந்த சாராவோட பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் தந்திருக்கோம், எந்த குழப்பமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் தான் பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இன்னொன்னு பொண்ணு எதுக்காக தேடி இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அப்பா இதே வேலையா தான் சுத்தி இருப்பாரு போல, வேற ஒரு லேடி கூட அஃபேர் இருந்து அந்த லேடிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. மேபி அப்படியும் இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் கீழே யாரோ பொருள்லாம் களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. இதை பார்த்து பயந்துடுறாங்க. பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தா பொண்ணு ரூம்ல இல்லன்னு தெரிய வருது. பொண்ணு காணாம போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவ எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அங்க போய் தேடுறேன், நீங்க பையனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா டயானாவோட வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. என் பொண்ணு இங்க தானே இருக்கா, ஒழுங்கா வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணுலாம் இங்க இல்லன்ற மாதிரி டயானா சமாளிக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா பொண்ணே அம்மாவோட சவுண்ட் கேட்டு வெளியே வந்துடுறா. எங்களுக்கு சொத்து கிடைச்சதுல உங்களுக்கு கோவம், அதனாலதான் எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்க பழைய சாவியை வச்சுதானே எங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு சாவி விடாம எல்லா சாவியும் என்கிட்ட இருந்து ரெபேக்கா வாங்கிட்டா, ரெபேக்கா கிட்ட வேணா கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ரெபேக்கா கிட்ட தான் சாவி இருக்கான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹஸ்பண்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரெபேக்கா தான் வந்திருக்காங்க. என்னாச்சு, ஏன் வீடு இப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர நடந்த விஷயத்தெல்லாம் ரெபேக்கா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுக்கு பின்னாடி ரெபேக்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ரெபேக்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், கவனமா இருங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ரெபேக்கா பின்னாடி வந்து இவர் மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே காலு கட்டா இருக்கும். இவங்களும் பொண்ணு கூட வேக வேகமா வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் மயக்கமான நிலைமையில இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, பையனை பாக்குறதுக்காக வராங்க. பையன் ரூம்ல தான் பத்திரமா இருக்கான். பையனையும் பொண்ணையும் அதே இடத்துல இருக்க சொல்லிடுறாங்க. ரெபேக்காவை எப்படியாவது கண்டுபிடிச்சு லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க மட்டும் தனியா ரெபேக்காவை தேடி போறாங்க. ஆனா ரெபேக்கா இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பின்னாடி வந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஈரினும் ஒரு ஸ்டேஜ்ல ரெபேக்காவை தள்ளி விட்டுறாங்க. லாக்கர்ல இருக்க கன்னை எடுக்கணும்ன்ற மாதிரி வேகமா கன் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடி வராங்க. கன்னை எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ரெபேக்கா இருக்கல்ல, அசையாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அவகிட்ட வேற ஒரு கன் இருக்கு, அதை வச்சுதான் மிரட்டுறா. அவர் உனக்கும் அப்பா தானே, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்பதான் ரெபேக்காவும் பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் பொண்ணுன்றதை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நேரடியா பொண்ணுன்னு உலகத்துக்கு சொல்ல வேணாம், மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுக்கலாம் நினைச்சிருப்பாரு. இவங்களுக்கு அப்பா மேல பாசம் இருக்கும். நான் தான் பொண்ணுன்னு வெளி உலகத்துக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அப்படி சொல்றாங்கன்ற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அடிக்கடி இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இதனால தான் மத்தவங்க கிட்ட அவ ஆபத்தானவ, அவளுக்கு என்னோட காசு மேலதான் ஆசைன்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயம் சாராவோட பொண்ணுக்கு இந்த சொத்தெல்லாம் போனோம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. இது தெரிஞ்சு இவங்க கோவப்பட்டு இருப்பாங்க. அவரோட கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் வரும்போது அவர் இரும்பி இருப்பாரு, மாத்திரையை போடுறதுக்காக பார்த்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க மாத்திரையெல்லாம் கொட்டிருப்பாங்க. அதனால அவர் அந்த இடத்துல துடிச்சு இறந்து போயிருப்பாரு. ஈரினியும் ஃபேமிலியும் சாவடிச்சிட்டா திரும்பி இந்த சொத்து நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா லாயர் லேடி கேஸ் ஃபைல பத்தி சொல்ல வந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக இவங்க தான் நடுவுல பேச்சு கொடுத்து ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்திருப்பாங்க. அவங்க கதையை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஈரின் வீட்டுல ஈரினை சாவடிக்க நிறைய பிளான்லாம் நடந்தது பாத்தீங்களா, அந்த எல்லா பிளானையும் இவங்க தான் பண்ணிருப்பாங்க. இவங்க கிட்ட வீட்டு கீ இருந்ததுல, அது மூலியமா தான் உள்ள வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டா பொண்ணுன்ற பேர்ல இவங்க தானே இருப்பாங்க. அதனால சொத்தெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும்னு கணக்கு பண்ணிருப்பாங்க. நீ சாவுன்னு ஈரினை ஷூட் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள பொண்ணு பின்னாடி இருந்து வந்து மண்டிலேயே அடிச்சிடுறா. ரெபேக்காவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க போலீஸ்க்கு தகவலை கொடுத்து வர வச்சிடுறாங்க. வந்த போலீஸும் ரெபேக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம 4 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.